irregular வெப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு irregular வெப்ஸ்லாம் என்னெல்லாம் irregular வெப்ஸ்ன்றதை பற்றி பார்த்துப்போம். அதோட தமிழ் மீனிங் தெரிஞ்சு வச்சுப்போம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அரைஸ், அவேக், பி, பேர், பீட், பிகம், பிகின், பெண்ட், பெட், பைண்ட், பைட், ப்ளீட், ப்ளோ, இந்த மாதிரியாக ஒரு 300 வார்த்தைக்குள்ளே இருக்குது. இவைகள் தான் irregular வெப்ஸ்ன்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளில் மிகவும் பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு பயன்பாட்டில் உள்ள வார்த்தைகள், சொற்கள் இவைகள்லாம். இந்த சொற்களில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இதெல்லாம் வினைச்சொற்கள், எல்லாமே வெர்பு. அதனால் irregular சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை பாசஸாக மாற்றும்போது உள்ளகிற வவ்வலை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை என்டையராக வார்த்தையே மாறும். அப்படியே பொதுவாக பாசஸாக மாற்றி பயன்படுத்துகிறோன்னா ஈடி சேர்ப்பீங்க. லுக்குன்னா லுக்டு, ஈடி சேர்த்துப்பீங்க பாசஸாக மாற்றுறதுக்கு. ஐ லுக்டு, கரெக்டுங்களா? நான் பார்க்கிறேன், நான் பார்த்தேன்னா ஈடி சேர்த்தா லுக்கு கூட லுக்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? இது ரெகுலர் வெர்பு. irregular வெர்புனா உள்ளே இருக்கிற வவ்வலை மாற்றணும். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியுமான்னு பார்த்துங்க. உங்களுக்கு இதில் 95% உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ அரைஸ், அவேக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பயன்படுத்திருக்க மாட்டீங்க. எல்லாருமே நான் சொல்ல வரல. நம்ம ஸ்டேட்டில் ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும்னு சொல்ல முடியாது. பீன்ற வார்த்தை, பேர், பீட், பிகம், பிகின், பெண்ட், பெட், பைண்ட், பைட், ப்ளீட், ப்ளோ, பிரேக், ப்ரீட், இந்த வார்த்தைகள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும். 1-2 தான் தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இப்போ நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வார்த்தைகள் அனைத்தும், பெரும்பாலான வார்த்தைகள், சொற்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அறிந்த வார்த்தைகள் தான். ஓகேங்களா? இப்போ இந்த வார்த்தைகளை பற்றி இதனுடைய மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு முதல்ல 2 மட்டும் கரெக்ஷன் சொல்லிடுறேன். அரைஸ்னா கரெக்ஷன் இல்லை, ஒரு பியூரிஃபிகேஷன், பர்ஃபெக்ஷன். அரைஸ்னா எழுந்திரு அல்லது எழு, அவேக்னா விழித்திரு அல்லது விழி. புரியுங்களா? விழித்து இரு அப்படின்றதுக்கு அவேக், அரைஸ் எழுந்திரு, எழு, எழு விழு, விழி, எழு இது விழி. ஓகேங்களா? பீனா இரு, பேர்னா தாங்கு, பீட்னா அடி, பிகம்னா ஆகு, பிகின்னா ஆரம்பி, பெண்டு வளை. இது வார்த்தைகளுக்கு மீனிங் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எங்கேருந்து கிடைக்கும் உங்களுக்கு? நான் என்னுடைய வெப்சைட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். என்ன வெப்சைட்டு? இதில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு irregular வெப்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. மேகசின் அப்படின்ற இதில் irregular வெப்னு இதில் ஒரு டைட்டிலில் irregular வெப் அப்படின்ற டைட்டில் ஒரு PDF ஃபைல் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அல்லது நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துங்க. புரியுங்களா? இதை நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்துங்க. பெட்டுனா வளைக்கிறது, பெட்டுனா பந்தயம் கட்டுறது, பைண்டுனா கட்டுறது, பைட்னா கடிக்கிறது, ப்ளீடு ரத்தம் சிந்து, ப்ளோ ஊது, பிரேக் உடை, ப்ரீட் இனப்பெருக்கம் செய், பிரிங் கொண்டு வா, ப்ராட்காஸ்ட் ஒலிபரப்பு, பில்ட் கட்டு, பர்ன் எரி, பர்ஸ்ட் வெடி, பர்ஸ்ட் வெளிப்படுத்து, பை வாங்கு, காஸ்ட் படியவை, கேட்ச் பிடி, சூஸ் தேர்ந்தெடு, கிளிங் தொற்றிக்கொள், க்ளோத் உடையணி, கம் வா, காஸ்ட் விலை மதிப்பு பெறு. இந்த க்ளோத்துன்னு இருக்கு இல்லையா, இது கிளாத்துன்னு வந்தால் நவுன், அது பெயர் சொல். க்ளோத்துன்னு வந்தால் உடையணி. ஸோ நீங்கள் ஒன்றும் முக்கியம் இல்லை, எனக்கு நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. இது அத்தனையும் இந்த வேர்ட்ஸ் பக்கம், இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடமாக தெரியணும். இது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே இந்த லிஸ்ட்டை தரேன். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி தரேன். நீங்கள் அங்கே விட இதை எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் ஒரு இதில் போட்டு வச்சுக்கிங்க, ஒரு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. அல்லது நான் சொன்னாலே irregular வெப், நான் இன்டர்நெட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அல்லது என்னுடைய வெப்சைட்டில், நம்ம வெப்சைட்டு www
cas148.com அதில் மேகசினில் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. எனக்கு அடுத்த கிளாஸில் இது அத்தனையும் தெரிஞ்சால் தான் அடுத்த கிளாஸ் நான் போவேன். நான் அடுத்த கிளாஸ் தான் இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒன்று ஒரு 3 மொத்தம் ஒரு 150 ஒரு 200 225 வார்த்தைங்க தான் நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சிலலாம் ஓல்டு இங்கிலீஷில் வருது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ புரியுங்களா? யூஸ் பண்ணுறது கிடையாது, தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனால் அது எங்கன்னா வரும்போது நம்ம புரிஞ்சுப்போம், அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு 10 வார்த்தைங்க கிட்ட இருக்குது. மற்றபடி அத்தனை வார்த்தையும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவை தான். புரியுதுங்களா? இந்த இரவுகளை பற்றி நிறைய சொல்லலாம். முதல்ல இதை மட்டும் மீனிங் மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு 2-3 கிளாஸில் இதை முடிச்சிடுவோம். அதை முடிச்சுட்டு அடுத்தது போவோம் நம்ம. ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். இந்த அடுத்த கிளாஸில் இது உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக. டெஸ்ட்டோட தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான்.